ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பொழுதுமே ஈவினிங் டைமில் டீ காஃபி குடித்து உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதா? அப்போ இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துக்கங்க. அதை நல்லா ஹீட் பாத்திரத்தில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கங்க. எந்தளவு ரோஸ்ட் ஆகணும்னா லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கங்க. ரொம்ப ப்ரௌன் கலர் ஆக விட்டுறாதீங்க. இப்போ பாசிப்பருப்பு நீங்கள் ஒரு கப் எடுத்திங்கன்னா அதே கப்பில் ஒரு 1/4 கப் அரிசி ஆட் பண்ணிங்க. பாசிப்பருப்பு அதிகமாகவும் அரிசி கம்மியாகவும் இருக்கட்டும். இது ரெண்டுத்துலேயுமே நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்குது. பிள்ளைங்களுக்கும் சாப்பிடும் பொழுது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஒரு குக்கரில் ஒரு 2 டம்ளர்லேருந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு அரிசியையும் போட்டு ஒரு ஏலக்காய் அதில் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்ல ஒரு 2லேருந்து 3 விசில் வைங்க. 3 விசிலுக்கு அப்புறம் அது ரெடியாக இருக்கும். அதை அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. மில்க் நல்லா பிளெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்றது போல் கொஞ்சம் சீனி இல்லை சர்க்கரை ஆட் பண்ணிங்க. அதை ஆட் ஆகி கரைஞ்சதுக்கப்புறம் தேங்காய் பூ துருவி வச்சு அதையும் ஆட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யில் முந்திரி தாளித்து அழகாக அதையும் மேலே தூவி விட்டு சர்வ் பண்ணுங்கள். பிள்ளைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.